அப்பா, எவ்வளோ சூடு! வெயில் காலத்துக்கான அறிகுறி தெரியுதே. குடிக்க கூட தண்ணி கிடைக்கலன்னா நாம எப்படி உயிர் வாழ்றது? நாம இங்கேயே இருந்தோம்னா ரொம்ப ஆபத்து மகனே. காட்டுக்குள்ள எந்த நேரமும் தண்ணி வர ஒரு நீரோட இருக்கு. நாம அங்க போயிடலாமா? இங்க பாருப்பா, அம்மா சொல்றது கேளு. இப்ப போயிட்டு மழைக்காலம் வரும்போது நாம திரும்ப இங்க வந்துடலாம். என்ன? சரி இருப்பா, நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். நீ பத்திரமா இருக்கணும். எடுத்துக்கோ. காத்துவுக்கும் கிட்டுவுக்கும் என்னோட அன்பு பரிசு. ரொம்ப நன்றிகள் கொக்கு மாமா. வறட்சிகள் கிட்ட நெருங்கின மாதிரியே இருக்கு. சூடா வேற இருக்கு, தண்ணி வேற வத்திக்கிட்டே இருக்கு. குடிக்க கூட தண்ணி கிடைக்கலனா அப்புறம் என்ன பண்றது? நாங்க இப்போதைக்கு காட்டுக்குள்ள தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறோம். அதுவும் நல்ல முடிவுதான். இங்க எல்லாம் மீனுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. நானே குஞ்சூஸ்க்கு கொடுக்க ஒரு நண்டு புடிச்சு வச்சிருக்கேன். இந்தா எடுத்துக்கோ. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். குழந்தை தனியா இருக்கான். தங்கம், தங்கம், நீ எங்கப்பா இருக்க? அப்போ காத்துவ தேடி போயிருப்பானோ? என்கிட்ட தர சொல்லுங்கம்மா, எனக்கு வேணும். காத்து, அது அவனோட விளையாட்டு பொருள் இல்ல, அது அவன்கிட்டயே கொடு. காத்து, நீயும் உன்னோட விளையாட்டும் நாங்க விளையாட போறோம். வா அப்பு. அம்மா, இங்க பாருங்க, அப்பா வந்துட்டாரு. வந்துட்டீங்களா? என்ன இவ்வளவு நேரம்? நதியோட தண்ணியெல்லாம் வேகமா ஒத்திக்கிட்டே இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து குஞ்சூஸோட அம்மா இருக்காங்களா, அவங்கள பார்த்தேன் நதிக்கரையில வச்சு. ஆஹா, அப்படியா? அவங்க என்ன சொன்னாங்க? வறட்சியால இந்த இடத்த விட்டு அவங்க வேற எங்கேயோ கிளம்பி போறாங்களா. அப்படியா? எங்க போறாங்க? காட்டுக்குள்ள தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு. அம்மா அம்மா, நாங்க குஞ்சூஸ ஒரு முறை பார்த்துட்டு வரட்டுமா? காத்து, காத்து, என் பையன் இங்க வந்தானா? ஐயோ இல்ல, என்ன ஆச்சு? ஐயோ, அவன் இப்ப எங்க போயிருப்பான்? வீட்லயே இல்லையே. வருத்தப்படாதம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அப்பா, நாங்களும் போய் தேடி பார்க்கட்டுமா? சரி, கவனமா போயிட்டு வாங்க. என்ன? வா, நாமளும் கூட தேடி போலாம். டே, அங்க பாரு, அது அந்த நரிக்குட்டி தானே? ஆமா தம்பி, அங்கேயே நில்லு. ஏய், என்னன்னு கேட்டு போ, ஓடாத. அட, என்னன்னு கேட்டு போ, ஓடாத. ஓ, என்னோட கை. நான் ஒரு முறை கூப்பிட்டு பார்க்கறேன். தம்பி, வெளியே வா, பயப்படாத. நாங்க உன்னை ஒன்னும் பண்ண மாட்டோம். அவன் மோசமான பையன், வெளியிலேயே வரமாட்டான். என்னோட கை. அன்னைக்கு என்னோட வாழை கடிச்சிட்டு ஓடிட்டான். அப்புறம் அவனை இன்னைக்கு தான் பாக்குறேன். என்னால அவனை திட்ட கூட முடியல. விடுப்பா, அவன் சின்ன பையன் இல்லையா? நாம இப்போதைக்கு கிளம்புவோம், வா. காத்து, நீங்க என்ன இந்த பக்கமா? நாங்க குஞ்சூஸ தேடி வந்தோம். குஞ்சூசா? அது யாரு? அது ஒரு நரிக்குட்டி. ஓ, என்ன, குஞ்சூஸ பாத்தீங்களா? ஐயோ, அவ எங்க இருக்கா? அவ ரொம்ப அப்பாவியான பையன். அண்ணா, அவனோட நண்பன் ஓநாய பாக்குறதுக்காக தான் அவ உங்க வாழை கடிச்சிட்டான். இல்ல, நாங்க எதுவும் பண்ணல. அவன் உங்களோட நண்பன் இல்லையா? நீங்க குஞ்சூஸ எங்க பாத்தீங்க? அங்க பாரு, அதோ அந்த பாறை இடுக்குல. அவன்
எங்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். நாங்க எவ்வளவோ கூப்பிட்டோம், ஆனா அவன் வரமாட்டான். காத்து, கண்டன், இனி நாம என்ன பண்ணுவோம்? அப்போ குன்யூஸை எப்படி காப்பாத்துவோம்? அங்க பாரு, கண்டன் ஓடிட்டான். காத்து, கண்டன் இங்கிருந்து ஓடுறதுக்கு காரணம் இதுதானா? அம்மா, குன்யூஸ் அந்த பாறை இடுக்குல ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்படியா? ஆ, இப்பதான் நிம்மதியாச்சு. தங்கம், இங்க வாப்பா. வா தங்கம், இங்க பாரு. அம்மா கூப்பிடல. இங்க பாரு, உன் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நீ வெளியே வாப்பா. குஞ்சூசே, கொஞ்சம் வெளியே வாடா. அவன் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறான்? ஒருவேளை அவனுக்கு இந்த இடத்த விட்டு போக வருத்தமா இருக்குமோ? ஏன்பா, ஏன் என்கிட்ட நீ இப்படி கோச்சுக்கிற? குன்யூஸே, அக்கா சொல்றத கேப்பதானே? அம்மா சொல்றதும் உண்மைதானே? தண்ணி கிடைக்கலனா நாம எப்படி வாழ முடியும்? அக்கா தானே கூப்பிடுற, வெளியே வா. வறட்சி மாறின உடனே திரும்பி வந்துடலாம். தங்கம், அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குன்யூஸ் எங்க வீட்ல தங்க அனுமதிப்பீங்களா? அதுக்கு என்ன, இருக்கட்டுமே. குன்யூஸே, சந்தோஷமா தான் இந்த இடத்த விட்டு நீ கிளம்பணும். மழை காலம் சீக்கிரமா வரும். அப்போ நீங்க 2 பேரும் திரும்ப வரணும். குன்யூஸே. அட, அவங்க சந்தோஷத்தை பாத்தீங்களா? கேக்குது, யாரு பாடி போறது? துள்ளி துள்ளி போகுது பார், பூனைக்குட்டி அழகுதா. மியாவ் மியாவ் கேக்குது, யாரு பாடி போறது? துள்ளி துள்ளி போகுது பார், பூனைக்குட்டி அழகுதா. ஆடி பாடும் செல்லக்குட்டி, மர ஊஞ்சல் ஆடும் கனிமுத்தேவா. பூனைக்குட்டி
ஏய் பூபி, என்னாச்சு? என்ன பாக்குற? ஏதோ நூல் மாதிரி இருந்துச்சு, அது என் உடம்புல மாட்டிக்கிச்சு. ஓஹோ, செலந்தி வலையா இருக்கும். நான் வந்து பாக்குறேன். நான் சொன்ன சிலந்தி வலையே தான். என்ன சிலந்தி வலையா? ஆமா, அப்படின்னா உன் வீட்ல சிலந்தி இருக்கு. அப்படி என்ன போய் பாக்குறேன். இங்க யாரையும் காணுமே. ஐயோ அம்மா, ஐயா முதுகுல. ஐயோ. இதுதான் அந்த சிலந்தியா? நீ யாரு? நீ எதுக்காக என் முதுகுல குதிச்ச? என்ன மன்னிச்சிரு நண்பா, கொஞ்சம் கால் தவறிடுச்சு, அதனாலதான் நான் உன் மேல விழுந்துட்டேன். நான் ஒரு சிலந்தி, ஆனா என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்ல. உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் பேரு பூபி, இது என்னோட வீடு. அப்ப நீதான் என்னோட வாசல்ல இந்த நூலையெல்லாம் கட்டி தொங்க போட்டியா? அது நூல் இல்ல, வலை பூபி. வலையா? ஆமா, அதுக்கு பேரு வலை. பட்டு மாதிரி இருக்கிற ஒரு நூலை வச்சுதான் நான் அதை உண்டு பண்றேன். இந்த வலையில சிக்கிற சின்ன பிராணிகள் தான் என்னுடைய உணவு. ஓஹோ, அப்படியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நண்பா. உன் வலைய அறுத்துட்டு தான் நான் வெளியே போனேன். அச்சச்சோ, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ தெரியாம தானே பண்ண, நான் புதுசா வலைய பண்ணிக்கிறேன். இனிமே வாசலுக்கு வெளியே பண்ணு, அப்ப என்னால வெளியே போகவும் முடியும். அதே நேரத்துல உனக்கு நிறைய பூச்சிகளும் கிடைக்கும். அதுவும் சரிதான். போபி, எனக்கு உன்னால ஒரு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா. என்ன பண்ணணும்? அது என்கிட்ட ஒரு பை நிறைய முட்டை இருக்கு. முட்டையிலிருந்து குட்டி எல்லாம் வெளியே வர வரைக்கும் நான் இங்க எங்கேயாவது இருந்துக்கவா? நிச்சயமா, இங்கே தங்கிக்க. அப்போ இங்க நிறைய குட்டிங்க வரும்ல? பூபி, குட்டிங்கெல்லாம் இங்கேயே தங்காது. அவங்கெல்லாம் தனியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சில சமயம் தூரமா போயிடுவாங்க. அச்சச்சோ, தூரமாவா? அது எப்படி அங்க போகும்? அதுவா, ஒரு சின்ன வலையோட முனைய பிடிச்சுக்கிட்டு காத்துல பறந்து பறந்து போவாங்க. ஹை, ரொம்ப நல்லா இருக்கே. என்னாலயும் அப்படி போக முடிஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு ஏன் இப்படி எல்லாம் ஆசை வருது? நண்பா, நீ உண்மையாவே திறமைசாலிதான். இந்த மாதிரி வலைய பின்னலனா நான் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். சரி, நீ போய் பூச்சிகளை பிடி, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். மாட்டேன், விடு, எனக்கு இது தள்ளி வேணும். போ. என் வழியை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உனக்கு கூடு கட்டணும்னா வேற இடத்துக்கு தேடி போ. நான் போக மாட்டேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு. குடு, தர மாட்டேன்னு சொல்றல. குடு, தள்ளி போ. எனக்கு இது வேணும். எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? இங்க பாத்தியா பூபி, இவ என்னோட வலைய அறுக்க பாக்குறா. இந்த வலை எனக்கு வேணும். என் கூட்ட சரி பண்ணணும், இல்லனா என் குஞ்சுகளுக்கு பிரச்சனை ஆயிடும். என் வலைய கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி உயிர் வாழ்றது? நான் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். என்னோட குழந்தைங்க அதுக்கப்புறம் முட்டையில இருந்து வெளியே வர மாட்டாங்க. இத பாரு, இது உன்னோட புது வலைன்னு எனக்கு தெரியாது. பழைய வலைன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். இது ஒரு புது வலைதான். ஏன்னா சிலந்தி வலை பின்றத நான் பார்த்தேன். எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? நாம இந்த பிரச்சனைய பேசி சரி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்காகன்னு சொல்ற. சரி, இந்த வலையை எடுத்துக்கோ. என்கிட்ட பழைய சில வலைகளும் இருக்கு. அதை நான் அழகா மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வேணா தர.
தெரியாம நான் இதை கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிடு. இந்த புது வலைய உன் குழந்தைகளுக்காக நீ வச்சுக்க. எனக்கு பழைய வலை போதும். நல்ல விஷயம்தான். இப்ப பிரச்சனை முடிஞ்சதுல. இந்த வலையை எடுத்துக்கோ. நன்றி. மறுபடியும் வரணும், சரியா? சரி, நிச்சயமா வரேன். தென்றல் காற்று, தென்றல் காற்று, தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, 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 மனமுண்டு. புன்னகை பூத்த கொஞ்சி குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு, 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 மனமுண்டு. தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, ஓய் முல்லை பூவிற்கு மனமுண்டு. புன்னகை பூத்த கொஞ்சி குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு, ஓய் ரோசா பூவிற்கு மனமுண்டு. காட்டு மரத்தில் முற்றி பழுத்த பலாப்பழத்திற்கு மனமுண்டு, கடைகள் தோறும் நிறைந்து நிற்கும் ஆரஞ்சுக்கு மனமுண்டு. சூடு பறக்கும் அப்பத்திற்கு இனிக்கும் சர்க்கரை மனமுண்டு, வீட்டு பூனைகள் காவல் நிற்கும் வறுத்த மீனுக்கு மனமுண்டு, ஓய் வறுத்த மீனுக்கு மனமுண்டு. தென்றல் காற்று, தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, புன்னகை பூத்த கொஞ்சி குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு. பம் ஹாய் பம் பம் ஹாய் பம் பம் ஹாய் பம் 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 ஹாய் பம் பம் ஹாய் பம் பம் ஹாய் பம் 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 பம். ஏலம் ஏலம் ஏலேலம் ஹோய் ஏலத்திற்கு மனமுண்டு, மணிமணியாக விளைந்து நிற்கும் குறுமிளகுக்கு மனமுண்டு. துளசி செடிக்கும் மாமர இலைக்கும் மனதை வருடும் மனமுண்டு, கருவேப்பிலையின் இலைகளில் அல்ல மணமணக்கும் மனமுண்டு, ஹோய் மணமணக்கும் மனமுண்டு. தென்றல் காற்று, தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, 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 மனமுண்டு. தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, ஓய் முல்லை பூவிற்கு மனமுண்டு. புன்னகை பூத்த கொஞ்சி குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு, ஓய் ரோசா பூவிற்கு மனமுண்டு. தென்றல் காற்றில் நடனம் ஆடும் முல்லை பூவிற்கு மனமுண்டு, புன்னகை பூத்த கொஞ்சி குழையும் ரோசா பூவிற்கு மனமுண்டு. அசாம் மாநிலத்தில் ஓர் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். ஹோ, என்ன வெயில்! ஆற்றில் சென்று குளித்து விட்டு வரலாம். அப்படியே ஆற்றில் கொஞ்சம் நண்டு பிடித்து வந்து சந்தையில் விற்றால் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆஹா, நிறைய தண்ணீர். ஏதாவது ஒரு கரையில் இருந்து நண்டு பிடிக்கலாம், பிறகு குளிக்கலாம். நீண்ட நேரம் தேடியும் அந்த ஏழைக்கு கிடைத்ததோ வெறும் 4 நண்டுகள் மட்டும்தான். நேரம் போனதுதான் மிச்சம். சரி, என்ன செய்வது? இந்த குளத்தின் கரையில் கொஞ்ச நேரம் தூங்கலாம். என்ன செய்வது? தெய்வம்தான் துணை.
அவன் நன்றாக தூங்கிவிட அங்கிருந்த குரங்குகள் அவனிடம் வந்தன. நண்டு பிடிக்க வந்தவர் போல இருக்கிறது, பாவம் தூங்கிவிட்டார். கூடையில் நண்டில்லாவிட்டால் வருத்தப்படுவார். நாம் இவருக்கு உதவி செய்யலாமா? கூடை நிறைய நண்டுகள் பிடித்து வைக்கலாம். சரி, நண்டுகள் பிடித்த பின் அவன் அருகே வந்து நின்றன. சரி, இனி இவரை எழுப்பி விடுவோம் என்று ஒரு குரங்கு அவனை எழுப்பியது. ஐயோ, இவர் இறந்து விட்டாரா? சரி, என்ன செய்யலாம்? இவரது உடலை இவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த ஏழையை சுமந்து கொண்டு குரங்குகள் நடந்தன. வீட்டருகே அவனை வைத்துவிட்டு இனி நாம் போய்விடலாம். அந்த கிராமத்தினர் வந்தால் இவரை கொண்டு போய் விடுவார்கள். குரங்குகள் புறப்பட்டன. அட, நான் எப்படி இங்கு வந்தேன்? என் கூடை எங்கே? அட, இது என்ன அற்புதம்! கூடை நிறைய நண்டுகள். இது ஜலதேவதையின் பரிசுதான். ஏழைக்கு நடந்த சம்பவம் ஊருக்குள் பரவியது. அதன் பின் ஒரு நாள் இரவில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவன் அந்த விவசாயியின் வீட்டிற்கு வந்தான். வாங்க நண்பரே, என்ன விசேஷம்? வாங்க. நண்பரே, உங்களுக்கு எப்படி ஜலதேவதையின் ஆசி கிடைத்தது? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஏழை தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன் நண்பனிடம் சொன்னான். அட, அப்படியா? ஒரு நாள் அந்த ஆளும் கூடையோடு வந்து மர நிழலில் படுத்தான். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கூட்டம் அங்கு வந்தது. அவைகள் கூடை நிறைய நண்டுகள் பிடித்தன. அட, இந்த ஆளும் இறந்து விட்டார் போலிருக்கிறது. குரங்குகள் அவனையும் சுமந்து கொண்டு கிராமம் நோக்கி நடந்தன. இந்த ஆள் நல்ல கணம். ஆமாம் ஆமாம், பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாவிட்டால் அந்த குழியில் தான் விழுவோம். ஐயோ, ஏதோ ஆபத்து. எதற்கும் நாம் கண்ணை திறந்தே கிடப்போம். ஓ, எனக்கு கை வலிக்கிறது. என்னால் இவரை சுமக்க முடியவில்லை. ஐயோ, என் கால் வேறு வழுக்குகிறது. பார்த்து. ஐயோ கடவுளே, உன் கால் வழுக்கினால் நான் பள்ளத்தில் விழுந்து விடுவேன். ஐயோ, அட கடவுளே! பேராசைக்கு கிடைத்த பரிசை பார்த்தீர்களா? ஆகாயத்தின் நிறம் என்ன? நீலநிறம்தான் ஆகாயம். முல்லைப்பூவின் நிறம் என்ன? நன்மை நிறைந்த வெள்ளை நிறம். பேசும் கிளியின் நிறம் என்ன? இலையை போல் ஒரு பச்சை நிறம்.
ஒரு காட்டுக்கு நடுவுல இருந்த குளத்துல ஒரு வாயாடி ஆமை வாழ்ந்து வந்துச்சு. வெளியே வந்த ஆமை பேச துவங்கியதும் நண்டு பயந்து ஓடுச்சு. கொஞ்ச தூரத்துல 2 குருவிகளை பார்த்த ஆமை திரும்பவும் வாயாட ஆரம்பிச்சது. அத கேட்கவே முடியாம குருவிகளும் பறந்து போனாங்க. தன் எதிரே வர்ற எலிய பார்த்து ஆமை பேச துவங்கியதும் எலியும் ஓடுச்சு. ஆனாலும் ஆமையோட நெருங்கிய நண்பர்கள் 2 வெள்ளை நிற கொக்குகள். ஆத்துல நடந்ததையும் காட்டுல நடந்ததையும் ஒரு கதைய போல கொக்குகளுக்கு ஆமை சொல்லுச்சு. கதைய கேட்ட கொக்குகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வெயில் காலம் வந்தது. குளத்துல தண்ணீர் வற்றியது. உடனே ஆமை, தண்ணீர் வற்றினா மீன்களுக்கு பிறகு நானும் சாக வேண்டியதுதான். இதுல இருந்து எப்படியாவது பிழைக்கணுமே. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இங்க இருந்தா நானும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. நீ சொல்றது சரிதான், ஆனா கொக்கான எங்களால எப்படி உன்னை வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு கொக்குகள் கேட்டன. நான் ஒரு கம்பியோட நடுப்பகுதியை கடிச்சு பிடிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் கம்பியோட 2 முனைகளையும் கொத்தி பிடிச்சுக்கிட்டு பறக்கணும். உன்னோட யோசனை சரிதான், ஆனா ஒரு விஷயம், பறக்கிறப்ப நீ வாயை திறக்கவோ பேசவோ கூடாது. நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஆமையும் பதில் சொல்லுச்சு. ஆமைக்கு ஆற்றை விட ஆகாய பயணம் சுகமாயிருக்கிறதா தோணுச்சு. வாயாடி ஆமையால எதுவுமே பேச முடியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டு கொக்குகள் ஆமையை தூக்கிட்டு போறத பார்த்த காகத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. காகம் ஆமை பறக்குமா அப்படின்னு கிண்டல் செஞ்சுச்சு. காக்கையோட வார்த்தைய கேட்ட ஆமைக்கு சகிச்சுக்க முடியல. காக்கைய பார்த்து பேசணும்னு வாயை திறக்க ஆமை கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த ஆமை இனிமே தேவையில்லாம வாயை திறக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது.